ஒரு கல்லூரி மாணவியோட கல்லூரி கட்டணத்தை கட்டுறதுக்காண்டி அந்த மாணவியோட அம்மா நகையை அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணி அந்த கல்லூரிக்கு கட்டுறதுக்காண்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த பணம் பாத்தீங்கன்னா ரோட்ல மிஸ் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருந்த கொஞ்ச நஞ்ச நகையை அடமானம் வச்சுதான் இந்த பணத்தை தேத்தி வச்சிருந்தோம். இப்ப அதுவும் காணாம போயிருச்சு. எப்படி இந்த கல்லூரி கட்டணத்தை கட்டுறது அப்படின்னு அந்த தாயும் பொண்ணும் தவிச்சு அந்த பணத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்தது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி. அந்த நேரத்தில் வாணியம்பாடி கிராமிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வராப்புல. அவர் பேரு பிரகாஷ். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வரும்போது சும்மா வரல, லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு ஹேண்ட் பேக்கோட வந்திருக்காப்ல. ஓபன் பண்ணுங்க. அது பிரிட்ஜ் என்ட்ரன்ஸ் மூல அங்கதா சார். இது கொஞ்சம் லோடு பிரச்சனால வரல, எல்லாம் வந்துட்டு இருக்கான். பிபி சுகர் வேற இருந்ததுனால கொஞ்சம் பெஜாக. அவர் வக்கீலோட சொன்னேன், எண்ணி பாரு எவ்வளோன்னாரு. எண்ணி பார்த்தேன், 100 ரூபா கம்மி 20,000. இந்த இது 2 ஏடிஎம் படிப்பில் நம்மளுக்கு நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். இந்த ஒரு பர்ஸ் கிடந்துச்சு. இதுல இருந்த பணத்தை நான் வந்து ஒரு வக்கீல்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி கிடந்துச்சு, நான் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுங்க, அந்த பணத்தை எண்ணிருங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, எண்ணி 20,000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. அந்த உமன் போலீஸ் பாத்தீங்கன்னா அவங்க பேரு பேபி. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து இந்த ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சு அவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த தாயும் மகளும் தான் இந்த பொண்ணோட கல்லூரி கட்டணத்துக்காண்டி நகையை அடமானம் வச்சு சேர்த்து வச்ச அந்த பணத்துல போகும்போது ரோட்ல தவற விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்து அவங்க கிட்டே அந்த பணத்தை ஒப்படைச்சு, ரோட்ல தானே பணம் கிடந்துச்சு, எடுத்துட்டு போனா யார் கேட்க போறா அப்படின்னு இல்ல, அடுத்தவங்க காசு நம்மளுக்கு எதுக்கு, அது அவங்கள்ட்ட தான் சேரணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்து அவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காப்ல நம்ம ஆட்டோக்காரனே பிரகாஷ். நம்ம அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.